ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆலோசனை பகுதிக்காக நாம் கடந்து செல்லலாம். எல்லோரும் எடுத்து வாசிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம், சுவிசேஷ புத்தகம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ஒரு முறை கூட எடுத்து படிப்போம். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் உங்களோடு கற்பித்தபடி உத்தரவு சொல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஆலோசனையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அடியேன் இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. சோத்திரம் அப்பா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இந்த காலை பொழுதிலும் அப்பா எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்தீங்க, நன்றி அப்பா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரப்பா, எங்களை முடிவு புரிந்து நடத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளாகிய நாங்க உங்க சமூகத்துக்கு வந்திருக்கும் போது மனலத்தனையான ஆலோசனைகளை தருகிற தேவன் அப்பா, இந்த வேளையிலும் ஆலோசனை வேலையை அப்பாவோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன ஆலோசனைகள் நீங்க எங்க அடியன் மூலம் நீங்க கொடுக்க விரும்புறீங்களோ அந்த ஆலோசனைகளை அப்பா அடியன் மூலம் அப்பா வாயோடு வாயாக இருந்து நீங்க பேசுங்க. உங்க கரத்துல என்ன எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், விசேஷமாக அடியனையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். பலப்படுத்துங்கப்பா. நீங்க தாமே மகிமைப்படுவீராக. மீட்போம் ரட்சியமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். இந்த வேளையிலும் கற்பித்தபடியே உத்தரவு சொல்ல தலைப்பின் கீழே நம்ம பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் மார்க் 11ஆம் அதிகாரம் 1-6 வரை எடுத்து படிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச அநேக முறை நம்ம வாசிச்ச வசனங்களாக இருக்கலாம், இருந்தாலும் ஒருவேளை கூட நம்ம எடுத்து படிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1-6 வரை எடுத்து அடியேன் படிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த ஒரு குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட், இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சம்பவமா இருக்குன்னா, கர்த்தர் பயணம் பண்ணுவதற்காக ஒரு கழுதை குட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர சொல்றாங்க. கர்த்தர் சொல்லி விடுறாங்க, கரெக்டா நீ இந்த இடத்துக்கு போ, அந்த கிராமத்துல இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல கழுதை குட்டி இருக்கும், நீ அதை எடுத்து கொண்டு வா. வரும்போது யாராவது உங்ககிட்ட உத்தரம் கேட்டா நீ இது மாதிரி உத்தரவு சொல்லுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த 2 சீஷர்களும் என்ன பண்றாங்க, அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அதை பக்கத்துல இருக்கவங்க பார்க்கும்போது அவங்க கேட்டோன்னு என்ன சொல்றாங்கன்னா உத்தரவு சொல்றாங்கன்னு இருக்கு. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது கரெக்டான இன்சிடென்ட் என்னன்னா, கர்த்தர் கற்பித்தபடியேயும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பேச்சும் அவங்களோட செயலும் இருந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப இந்த 2 சீஷர்களும் என்ன பண்ணாங்க, அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வரும்போது அது ஒரு ஆக்ஷன், அதே மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்றது அவங்க சொல்ற ஒரு பேச்சு. அப்ப இந்த ரெண்டுமே அதுல என்ன சொல்றாங்க, உத்தரவுன்னு வருது. ஒரு ஹோல் பேக்கேஜா உத்தரவு சொன்னாங்கன்னு இருக்கு. ஆனா அதுல அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் கற்பித்த விதமாகவே அவங்க என்ன பண்றாங்க, அந்த செயலும் செஞ்சாங்க, அதே மாதிரி அந்த பேச்சும் இருந்துருச்சு. அப்போ அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. அந்த கழுதை குட்டியை கர்த்தருக்கு அண்டையில கொண்டு வருவதற்காகவும் கர்த்தர் பயணம் பண்ணுவதற்காகவும் ஆயத்தப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம ஒரு இதை கூட பார்ப்போம். மார்க் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். மார்க் 14:16. அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பஸ்காவை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பிரயாசப்படும் போது கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு போங்க, இங்க போய் நீங்க கேட்கும்போது நம்ம படிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 12-16 வரை யாராவது ஒருத்தங்க படிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 12-16. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீ பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்.
அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 சீஷர்கிட்ட, அவரோட கூட இருந்த 2 சீஷர்கிட்ட என்ன சொல்றாங்க, ஆயத்தப்படுத்தும்படியாக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுவதுபடியாக இவங்க கேட்கறாங்க எங்க பண்ணணும் அப்படின்னு. அப்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு உத்தரவு சொல்றாங்க, அதன்படியே இவங்க செய்யறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குது. கேட்ட உடனே அந்த எல்லாமே முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம எடுத்து பார்ப்போம், யாத்திராகமம் மோசேயும் ஆரோனையும் பார்ப்போம். இப்ப ரெண்டு சீஷரை பார்த்தோம். இதுல உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு கடைசியில என்ன ஆலோசனை கர்த்தர் இதுல இருந்து சொல்ல வர்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக மோசேயும் ஆரோனையும் பார்ப்போம். மோசேயும் ஆரோனும் வந்து பார்வோனிடத்துல உத்தரவு பண்ணதுக்கு கர்த்தர் சொல்லுவாங்க. எங்க யாத்திராகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து எங்க போறாங்கன்னா, பார்வோன் இடத்துல போய் ஒரு உத்தரவு சொல்றாங்க. என்னபடி கர்த்தர் சொன்ன விதமாகவே உத்தரவு சொல்றாங்க. அப்ப அவங்களோட ஆக்ஷனும் அவங்களோட பேச்சு செயல் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொன்ன விதமாகவே இருந்துருச்சு. இந்த இன்சிடென்டோட பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரை பார்ப்போம். யாராவது ஒருத்தங்க படிங்களா? நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையா இரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறான். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை என் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ இதில் இந்த இன்சிடென்ட்ல பார்க்கும்போது, நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டோரியிலே பார்க்கும்போது, கர்த்தர் மோசேயை அழைக்கிறாரு. மோசையிட்ட அழைக்கும் போது அவன் சொல்றாங்க, அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். அப்படி சொன்னாலும் அந்த மோசை என்ன பண்றாருன்னா, அது கடைசியில பார்வோன்ட்ட போய் உத்தரவு சொல்ல, மோசையும் ஆரோனும் என்ன பண்றாங்க, பார்வோன்ட்ட போய் உத்தரவு சொல்றாங்க. அவங்க கர்த்தர் சொன்ன விதமாகவே பதில் சொல்லவும் செயல்கள் செய்யவுமாக இருந்துருச்சு. இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு, அந்த ஊழியக்காரன் அந்த பார்வோன் இடத்தில் பேசும்போது அதற்கான விடை கிடைச்சிருச்சு. அட் த எண்ட் என்ன ஆயிடுச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போயிட்டாங்க, கானான் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தர் வந்து என்ன வார்த்தை சொல்றாங்களோ, அவங்க ஊழியக்காரங்கள்ட்ட என்னென்ன வார்த்தைகள் சொல்றாங்களோ அந்த வார்த்தைகள் நிறைவேறுமா நிறைவேறாது அது செகண்டரி. பட் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், அந்த உத்தரத்தை நம்ம யார்கிட்ட கர்த்தர் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். அப்போ அதுல இருந்து விடிவு கிடைத்தது யாருக்கு கிடைச்சிருச்சு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நம்ம பார்க்கும்போது கன்க்ளூஷன்ல என்ன இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம அடுத்த ஊழியக்காரரை எடுத்து பார்ப்போம், யோசுவாவை எடுத்து பார்ப்போம். யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பெரிய மதில் சுவராக இருந்தது எரிகோ கோட்டை. அப்ப எரிகோ கோட்டையில பாத்தீங்கன்னா எங்க 2 பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கும், யாருமே உள்ள போகவும் முடியாது, வெளியவும் வர முடியாது. அந்த எரிகோவின் ராஜா வந்து என்ன பண்ணிட்டான், லாக் பண்ணி வச்சுட்டான். அப்போ என்ன யோசுவா என்ன பண்றாரு, கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாங்க, யார்கிட்ட உத்தரவு சொல்றாங்க, யோசுவா கிட்ட சொல்றாங்க. எடுத்து படிக்கலாம்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 21 வரை இருக்கும். ஹோல் சாப்டர், அந்த சாப்டர்லயே பார்க்கலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எரிகோ கோட்டையை எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்ல விஷயத்த நம்ம பார்க்கலாம். அப்போ கர்த்தர் வந்து என்ன சொல்றாங்க, இவன்ட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, யோசுவா கிட்ட உத்தரவு கொடுக்குறாங்க. 3வது வசனத்தை பார்க்கலாம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா யோசுவாட்ட கொடுக்குறாங்க. யோசுவாட்ட கொடுக்கும்போது அந்த வார்த்தையை யோசுவா வாங்கி கொண்டு யார்கிட்ட போறான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் என்ன சொல்றான்னா, அந்த ஆசாரியர்கள்ட்டையும் இந்த வார்த்தைகளை சொல்றான். அந்த ஆசாரியர்களும் அதே போல கேட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அதே போல அந்த வேலைகளை செய்தார்கள். கடைசியில நமக்கு 7ஆம் நாள்ல என்ன கிடைச்சிருச்சு, அவங்க கர்த்தர் சொன்ன விதமாக விதமாகவே, அந்த உத்தரவு செய்தது விதமாகவே என்ன ஆயிடுச்சு, அந்த எரிகோ மதில் இடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டையை தாண்டி போகக்கூடிய சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு, அமைந்திருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஊழியக்காரர் பார்ப்போம், சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி நம்ம எடுத்து படிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 4ல இருந்து 13 வரை உள்ள சாப்டரை பார்க்கும்போது 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நாம் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்,
நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சவுல் வந்து என்ன பண்ண, சவுலை வந்து கர்த்தர் புறக்கணித்துட்டாங்க. ஆனா சாமுவேல் துப்பித்து கொண்டிருப்பாங்க. கர்த்தர் வந்து முதலாக இஸ்ரவேலின் ராஜாவாக சவுலை ஆக்கியிருக்காங்க, அந்த ராஜாவை கர்த்தர் புறக்கணித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் வருத்தப்பட்டிருப்பா? சாமுவேல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த இடையில அந்த நேரத்துல என்ன பண்றாரு, கர்த்தர்னு சொல்றாரு, பிரதி உத்தரமாக இவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீ அங்க ஈசாவின் குமாரனாகிய ஈசாவின் குமாரனை வந்து அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈசாயின் குமாரன் சொல்லும்போது அவங்க வந்து இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த அளவு ரெப்யூட்டட் பர்சன் கிடையாது. இவன் என்ன யாரை எதிர்த்து தான் போகணும், இந்த சவுலை எதிர்த்து தான் சாமுவேல் செய்யணும். அப்போ சாமுவேல் கேட்கிறாரு கர்த்தர்ட்ட. கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ போ. அதுக்கான கேட்கக்கூடிய போது கர்த்தர் அவனுக்கு அநேக ஆலோசனைகளை கூறுறாங்க. என்னது, நீ பலியிடுறதுக்கு போறது மாதிரி போ, அப்படி அங்க போய் ஈசாயின் குமாரன் இடத்துல பேசு, அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும் போது இவர் சாமுவேல் என்ன பண்றாரு, கர்த்தர் சொன்ன விதமாகவே என்ன பண்றாரு, அங்க போறாரு. போய் என்ன பண்றாரு, ஈசாயின் குமாரன் யாரு, தாவீதை வந்து என்ன பண்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. அப்போ அபிஷேகம் பண்ணும்போது இஸ்ரவேல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ராஜா கிடைக்கும் விதமாக பலன் கிடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் எடுத்து பார்க்கும் போதும் இவங்க எரிகோ கோட்டையில யோசுவா கிட்ட கர்த்தர் சொன்ன விதமா இருக்கட்டும், ஒவ்வொரு கதைகள்ல பார்க்கும் போதும் ஒவ்வொரு காரியங்கள்ல பார்க்கும்போது அந்த கர்த்தர் சொன்ன விதமாக ஒவ்வொருத்தரும் உத்தரவுகள் செய்யும் போது, அதாவது அவங்களோட செயல் மற்றும் பேச்சுகள் இருக்கும்போது அதற்கான பலனை வந்து ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டார்கள். அந்த ஊழியக்காரனும் கர்த்தருக்கு ஏற்ற விதமாகவே இருந்தாங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் யாருன்னா யோனா தீர்க்கதரிசியை பார்ப்போம். யோனா தீர்க்கதரிசி நம்ம பார்த்திருப்போம். யோனா தீர்க்கதரிசி அநேக இடங்கள்ல ஃபர்ஸ்டே கர்த்தர் சொல்லும் போது அவன் என்ன பண்றான், கர்த்தர் சொன்ன உத்தரவை ஏற்றுக்கொள்ளாதபடி அவன் என்ன பண்றான், எஸ்கேப் ஆகி போறான். ரெண்டாவது என்ன பண்றாங்க, கர்த்தர் அவனை சந்திக்கிறாங்க. அகைன் மீன் வயிற்றுல இருந்து வெளியே வந்த பிறகு நம்ம யோனா 3ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை எடுத்து படிப்போம். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஆமென். அப்போ இந்த 2ஆம் தரம் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அப்போ என்ன சொல்றாங்க, கர்த்தர் வந்து 2வது செகண்ட் டைம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ரெஃப்யூஸ் பண்ணா, செகண்ட் டைம் என்ன பண்றான், அந்த வார்த்தைகளை கற்பித்த வார்த்தைகளை வாங்கி கொண்டு என்ன பண்ண போறான், அந்த நினிவே பட்டணத்துக்கு சொல்ல போறான், உங்களுக்கு அழிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு தெரியாது அந்த இன்சிடென்ட் என்ன நடக்க போகுது, இவனுக்கு வந்து எதிராக வருவாங்களா ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாங்கி கொண்டு என்ன பண்றான், அந்த ஜனங்களிடம் தெரிவிக்கும்படியாக போறான். அதோட கன்க்ளூஷன் என்ன ஆயிடுச்சு, அவன் அதுபடி கர்த்தர் சொன்ன விதமாக உத்தரவு சொன்னதுனால அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அடுத்தபடியாகவும் நம்ம பார்ப்போம். இது ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒவ்வொரு ரோல்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அடுத்தபடியாக ஒரு மரியாள் என்கிற கன்னியையும் தேவதூதனும் அந்த கான்வர்சேஷனை பார்க்கலாம். எடுத்து படிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்போ நீங்க 27-38 வரை படிக்கும் போது நமக்கு தெரியும், இந்த மரியாள் வந்து கன்னிகையாக இருந்திருந்தாங்க, யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஒரு கன்னிகையா இருக்கும்போது தேவதூதன் வந்து இப்படியாக்கும் உனக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கும் வருவாங்க, அவங்க இயேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல அந்த கன்னிகை அவங்களுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்கன்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். அவங்களும் கர்த்தர் சூஸ் பண்ண ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் என்ன பண்ணுது, தன்னை ஒப்பு கொடுக்குது. கர்த்தர் சொன்னபடியவே அக்செப்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்தினாங்க. அப்போ கர்த்தர் அந்த மாமிச பிரகாரமாக அந்த மரியாளின் வயத்தில் பிறக்கும் விதமாக அமைந்தரித்து அந்த உலகத்தின் இரட்சகர் என்ன பண்ணிட்டாரு, அந்த மரியாவோட வயத்துல வந்து ஒரு மாமிச பிரகாரமாக ஒரு மகனாக பிறக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரியா இருக்கட்டும், அந்த கன்னிகையா இருந்தாலும் சரிதான், அந்த கன்னிகைக்கு அது எவ்வளவு ஒரு பலத்த அவமானம். அவங்க வந்து கணவன் அறையும் முன்னே அவங்க கன்னிகையா இருக்கக்கூடிய பொண்ணு அவங்க வந்து ஒரு கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய சொசைட்டி தெரியும் போது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்தாலும் கர்த்தர் உத்தரவு கொடுக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன இருக்கு, உலகத்துக்கே ஒரு இரட்சகர் கிடைச்சிருக்காங்க, நம்ம கர்த்தர் கிடைச்சிருக்காங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது அப்போஸ்தலர் அடுத்தபடியாக எடுத்து பார்ப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல
16-20 வரை படிப்போம். 11 சீஷர்களும் கலிலியாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அப்போ இது இந்த இன்சிடென்ட் என்ன இருக்கும்? இந்த சுவிசேஷ புத்தகத்துல மத்தேயு இதுல வந்து கடைசியில இருக்கக்கூடிய 5 வசனங்கள். இந்த வசனங்கள் என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் வந்து அந்த சீஷரோடு இடைப்பட்டு என்ன சொல்றாங்க? ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன உத்தரவு கொடுக்காங்க? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். அப்போ இந்த வேளையிலும் அப்போ கர்த்தர் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு இன்சிடென்ட்டா எடுத்து பாருங்களா. ஃபர்ஸ்ட் எந்த இன்சிடென்ட் பார்ப்போம்? அன்னைக்கு வந்து கர்த்தர் பூமியில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அந்த சீசர்கிட்ட வந்து அந்த கழுதையை அவர் பயணம் பண்ணும்படியாக கழுதையை ஆயத்தப்படுத்த சொன்னாங்க. அப்ப அந்த கழுதையை ஆயத்தப்பட்ட விதமாக அவங்க என்ன பண்ணாங்க? எருசலேம் வீதியில வர்றதுக்கு கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தந்தாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது எதுல இருக்கு? பஸ்காவை ஆயத்த பண்ணதுக்கு அவங்க ஊழியர் அந்த சீஷர்கள் கேட்கும் போது அந்த சீஷர்களுக்கு என்ன கர்த்தர் உத்தரவு சொல்லி கொடுக்குறாரு? நீ இந்த இடத்துக்கு போ, இங்க போகும்போது உங்க மேல் வீட்டு அறை வந்து ஆயத்தமா இருக்கும். அப்ப அதை கேட்கும் போது அந்த உத்தரவை அவங்க செயல்படுத்தும் போது என்ன ஆயிடுச்சு? அந்த பஸ்காவை புஷிக்கும்படியாக அந்த இடத்த கர்த்தர் கொடுத்தாங்க. அடுத்தபடியாக மோசையும் ஆரோனையும் பார்க்கிறோம். பார்வோனிடத்துல போய் பேச சொல்லும் போது கர்த்தர் சொன்ன விதமாக அவங்க பேசுறாங்க. பேசும்போது அங்க ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்திருச்சு. அடுத்தபடியா யாரை பார்த்தோம்? எரிகோ கோட்டையும் யோசுவாட்ட கர்த்தர் பேசுறாங்க. எரிகோ கோட்டை வந்து தடையா இருக்கு, நீ சொன்னது மாதிரி பண்ணுங்க. சொன்ன மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த எரிகோ கோட்டை என்ன மதில்கள் உடைக்கப்படுது. அவங்க ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்கு போகும்படியாக வழிகள் திறக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இன்னொரு ஊழியக்காரன் சாமுவேல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல்ல ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி கிட்ட என்ன சொல்றாரு? நீ போய் இஸ்ரவேலின் புதிய ராஜாவாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவர் எந்த முகாந்திரமும் இல்லாமலே கர்த்தர்ட்ட கேட்டு பதில் வாங்கி கொண்டு எங்க போறாரு? பெத்லெஹேம்ல போய் அவனை வந்து அபிஷேகம் பண்றாரு. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு புதிய நல்ல ஒரு ராஜா, நம்ம அங்க இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை பண்ண ராஜாக்கள்ல தாவீதுக்கு நல்ல ராஜா என்று மக்களிடமும் கர்த்தரே சொல்லியிருப்பாங்க அநேக இடங்கள்ல. அப்போ இப்படி கிடைச்சிருச்சு. அதே மாதிரி யோனா வந்து கர்த்தர் சொன்ன விதமாகவே உத்தரவு சொன்னது நிமித்தமாக கர்த்தர் சொன்ன விதமாக புரிந்து ஃபர்ஸ்ட் அவன் வந்து வேற விதமாக இருந்தா கூட கர்த்தர் சொன்னதை கேட்டு 2வது நினிவே பட்டணத்துல போய் சுவிசேஷம் சொல்லும் போது அந்த ஜனங்கள் வந்து அவங்க வந்து அழிக்கப்படுவாங்கன்னு மனம் திரும்புங்கன்னு சொன்னா, ஆனா அவங்க மனம் திரும்பின நிமித்தமாக அவங்க தப்பிக்கப்பட்டாங்க. அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படும் விதமாக அமையப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம யாரை பார்க்கிறோம்னா மரியாளை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த தேவதூதன் வந்து சொல்லும் போது அந்த கன்னிகை கர்ப்பவதியா ஆகும்படியாக சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்றாங்க. அப்போ அதன் மூலமாக நமக்கு ரட்சகர் மாமிச பிரகாரமாக அந்த தாயின் வயிற்றில் வரும்படியாக அமைக்கப்பட்டது. அவங்க ஒரு கனம் பொருந்தினவங்களாக கர்த்தர் அவங்கள கொண்டு வந்தாங்க. நம்மளோட பார்வையிலையும் அவங்கள நம்ம கனம் பொருந்தினவர்களாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா, சீஷர்கள்ட்ட கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அந்த ஜனங்களும் என்ன பண்றாங்க? போய் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் போதிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு அதிகாரங்களையும் சொல்றாங்க. நம்ம எப்படி போதிக்கிறோம்? ஊழியக்காரர்களாகிய நாம இருக்கட்டும், நம்ம நார்மலா ஒரு விசுவாசி எல்லாரையும் கர்த்தர் வந்து ராஜாக்களாகவும் எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா ஆசாரியர்களாக தான் அழைத்திருக்காங்க. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன கற்பித்த காரியங்களை நம்ம உத்தரவு சொல்லும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம எந்த விதமாக உத்தரவு சொல்றோம்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த லாஸ்ட் ஆஃப் பார்த்த எக்ஸாம்பிள்ல கூட நம்ம என்ன பண்றோம்னா, நீங்கள் அந்த 19வது வசனத்தை ஒரு முறை கூட யாராவது படிக்க முடியுமா? 19-20 மத்தேயு 28:19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து கற்பித்து கொடுத்திருக்காங்க. யாருக்கு? அவரோட சீஷர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்காங்க. அவர் வந்து
கடைசி நாட்கள்ல சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த 19-20 அந்த மத்தேயுவோட அந்த சுவிசேஷ புத்தகத்தோட கடைசி இதுல இருக்கக்கூடிய 2 வசனங்கள், அந்த 2 வசனத்திலையும் கர்த்தர் கற்பித்து கொடுக்காங்க ஃபைனலா. அதை வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னு சொல்லும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 எடுத்து படிக்கலாம். நான் இவ்வளவு நேரம் சொன்னது இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ், ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கர்த்தர் எப்படி கற்பித்து கொடுத்தாங்கன்னு. அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ பாத்துங்க, கர்த்தர் வந்து எல்லாருக்கும் கற்பித்து கொடுத்தாங்க. கற்பித்து கொடுக்கும்போது நம்ம அதோட ஞான அர்த்தத்தை புரிந்து எப்படி நம்ம உத்தரவு சொல்றோம்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இங்க மத்தேயுல நம்ம படிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாரு. இங்க வந்து அவரோட கூட இருந்த பேதுரு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளும் இந்த நாட்கள்லயும் வேதத்துல அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நம்மளோடு இடைப்படுறாங்க, ஒவ்வொரு அர்த்தத்தையும் சொல்லி விளக்கி கொடுக்குறாங்க. ஆனா இதை நம்ம மற்றவங்களிடம் எப்படி உத்தரவு சொல்கிறோம் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ற உத்தரவு வந்து சரியா இல்லைன்னா அவங்கள வந்து என்ன மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துக்கு டைவர்ட் பண்ண மாதிரி இருக்கும், சாத்தானுக்கு இடத்துல கொண்டு போறது மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்ற நாமம் வந்து யாரோட நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்ப அந்த கிறிஸ்துவின் நாமத்தை வைத்துதான் அன்றைக்கு கர்த்தரோடு இருந்த பேதுருவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்ன கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவர் தான் தேவன்னு சொன்னாங்க. இந்த நாட்கள்ல என்ன இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைவர்ஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து கர்த்தர் கற்பித்தபடி உத்தரவு சொல்றாங்களான்னு சொல்லி நாம் ஒரு முறை கூட சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியத்தில் நம்ம இருக்கோம். அதே போல நம்ம ஒருத்தருக்கு உத்தரவு சொல்லும் போது, வேதத்திலிருந்து ஒரு காரியங்களை உத்தரவு சொல்லும் போது அந்த காரியங்கள் வேதத்திற்கு ஒத்து இருக்கிறதா, வசனத்துக்கு வசனம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணணும், அப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துதான் நம்ம உத்தரவு சொல்லணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வந்த விதமாகவோ பைபிள்ல ஒரு வசனத்தை எடுத்து அந்த வார்த்தையை மட்டும் வந்து சொல்றவங்களா இருக்கக்கூடாது. இந்த நாட்கள் அநேக போதகர்கள் ஒவ்வொருவரையும் வழிவிலக செய்யும்படியாக வேத வசனங்களை எடுத்து தவறாக இன்டர்பிரட் பண்ணி அவங்கள வந்து வழிவிலக பண்றாங்க. அப்போ நம்ம எடுத்து படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13 ஒரு முறை கூட யாராவது ஒருத்தங்க சத்தமா படிக்க முடியும்னா படிங்க. அல்ல நானே படிக்கேன். ஆமேன். அப்போ பாருங்க, இப்போ வேதத்துல இது ஆராய்ந்து பார்க்காம இன்டர்பிரட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 3 வார்த்தைகளையும் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து தவறாக உத்தரவு சொல்றாங்க. கர்த்தர் கற்பித்தபடி உத்தரவு சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், வேத வார்த்தையில தேர்ந்தவளாகவும் இருக்கணும். அதே போல கர்த்தர் என்ன அர்த்தத்தின்படி நம்மகிட்ட சொல்றாங்க அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து எப்படி என்ன இருக்கணும், அதன்படியே தான் நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர நமக்குன்னு தோன்ற விஷயத்த வச்சு நம்ம சொல்லவே கூடாது. சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவிக்க போகக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்னா நம்முடைய கிரியைகள், அதை என்ன சொல்லணும், நம்ம வந்து அறிவிக்க முன்பே நம்முடைய கிரியைகள், ஒவ்வொரு பிள்ளைகளை கிறிஸ்தவனாகிய ஒவ்வொருவரோட கிரியைகளும் என்ன சொல்லணும், அவர்களுக்கு புறஜாதியினருக்கு உத்தரவு சொல்லும் விதமாக இருக்கணும். அல்ல இல்லையா? உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அதுல இருக்கும்படியாகவே சொல்லணும். கர்த்தர் என்ன உத்தரவு சொல்லியிருக்காங்களோ அந்த உத்தரவின் படியே தான் இருக்கணும். எங்கேயுமே இடிக்க கூடாது, எங்கேயுமே தவறக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக உத்தரவு நீ சொல்றல்ல, கிறிஸ்தவனா இருக்கிற நாம் அனைவருமே நம்மளோட கிரியை அதன்படியாக காணப்பட வேண்டும். அதாவது நம் கிரியைகள் கூட பிறருக்கு உத்தரவு சொல்லும் விதமாக இருக்கணும். இப்போ நான் என்னதான் பேசினாலும் என்னோட கிரியை, என்னோட செயல் வந்து வித்தியாசமாக இருந்துருச்சுன்னா அந்த உத்தரவு ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இடையில கேட்கும்போது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளா இருந்துச்சு. ஒரு பவுடர் விற்கிற ஒரு வியாபாரி என்ன பண்றாரு, பவுடரை வித்துட்டே போறாரு, ஒரு இடத்துக்கா பவுடரை வித்துட்டே போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கல, அவங்க வந்து பேசுறாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்க பவுடர் விற்கிறீங்க, ஆனா உங்க முகம் ரொம்ப அழுக்கா இருக்கு, ஒரு பவுடரே இல்லை, நீங்க அந்த விற்கிற பவுடரை நீங்க யூஸே பண்ணல, அப்போ எப்படி ஜனங்கள் வாங்கி புரிஞ்சுக்குவாங்க, போட்டுக்குவாங்க? புரியுதா? பவுடர் வியாபாரி என்ன பண்றாங்க, பவுடரை சேல் பண்ணிட்டு இருக்காங்க, சேல் பண்ண போறாங்க, யாருமே வாங்கல. அப்போ ஒரு ஞானமான ஒரு மனிதன்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பவுடர் விற்கிற நீங்களே பவுடரை யூஸ் பண்ணாத போது இந்த பவுடரை அவங்க எப்படி வாங்குவாங்க? புரியுதா? அப்போ இந்த நாட்கள்லயும் நம்ம கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகி கிறிஸ்தவர்கள் நாம் என்ன பண்றோம், ஒரு கிறிஸ்தவனாக நடக்காத போது, கர்த்தர் சொன்ன வழியின்படி நடக்காத போது, அந்த நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன கிரியைகள் செய்யாத போது நம்ம இன்னொருத்தர் போய் சுவிசேஷமோ அல்லது கர்த்தர்கிட்ட போய் கர்த்தரை குறித்து இன்னொருங்கள்ட்ட போய் சொல்லும் போது அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? இல்ல. உண்மை அப்படித்தானே? அதானே நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு பவுடர் விற்கிற ஒரு வியாபாரி இருக்கிறாரு, அவர் வந்து பவுடரை சேல் பண்ணணும். இந்த நாட்கள்ல நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானா? அப்போ நம்ம சுவிசேஷம் கர்த்தரை குறித்து சொல்ல போகக்கூடிய
நம்ம கிட்ட அந்த கிரியைகள் இல்லாத போது, அதான் நான் அந்த வார்த்தையை ஒருக்குன்னு சொல்றேன், நம் கிரியைகள் கூட பிறருக்கு பேசாமலே கர்த்தரை குறித்து உத்தரவு சொல்லும் விதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாகவும் நம்ம கிரியைகள் கர்த்தருக்கு புற ஜனங்களுக்கு உத்தரவு சொல்லும் விதமாக, கர்த்தரை காண்பிக்கும் விதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல கடைசியாக யாக்கோபு 1:22 எடுத்து படிப்போம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வஞ்சியாதபடிக்கு, நம்மளை நாமே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறதாக மாத்திரமல்ல, என்ன பண்ணணும், அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்திய நாட்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணணும், கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே உத்தரவு சொல்லணும். அந்த உத்தரவு எப்படி இருக்கணும், பேச்சாகவும் இருக்கணும், செயலாகவும் இருக்கணும். ஒன்னில் பேச்சாக மட்டும் இருந்துட்டு போயிட்டோம்னா அதை யார பண்ண மாட்டாங்க, அந்த பவுடர் பிசினஸ் பண்றவங்க செயலாகாதது மாதிரி நம்ம என்ன ஆயிரும், நம்மளோட ப்ராடக்ட், அதாவது கர்த்தருக்கு வார்த்தைகள் என்ன ஆகாது, இன்னொரு ஜனங்கள் கிட்ட போய் சேராது. எல்லாரும் கண்களை மூடி ஒரு முறை ஜெபிப்போமா? சோத்திரம் அப்பா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இந்த நாள்லயும் அப்பா கேட்டதுபடி கற்பித்தபடியே உத்தரவு சொல் என்றபடி அப்பா இந்த வார்த்தையை அப்பாவோட கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த நாட்கள்லையும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கப்பா, நீங்க அழைத்தீங்க, எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக மாற்றினீங்கப்பா. நன்றி அப்பா. உங்களோட ஊழியங்களை செய்யும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி தகப்பனே. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரப்பா, ஒவ்வொருவரையும் நடத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இந்த வேளையிலப்பா நாங்கள் சாட்சிக்குரிய பாத்திரமாக அப்பா சபைக்கும் சமுதாயத்துக்கும் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அப்பா அதை நீங்கள் மன்னித்து எங்களை பலப்படுத்துங்க, உங்கள் ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க அப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன். இந்த காரியம் அவர்களுடைய இருதயத்தில் இடைப்பட அப்பா நீங்கள் தாமே இருதயத்தை திறந்து தாங்க. மீட்பார் லட்சியமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.